பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அஜித்துடைய சாட்சியங்கள் மிரட்டப்பட்டதா அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? ஆமாம், சாட்சியங்கள் மிரட்டப்படுகிறான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்த தம்பிக்கு இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தம்பி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பாதுகாப்பை மட்டும் நான் கேட்கல, இதில் சம்மந்தப்பட்ட அனைவருமே மிரட்டப்படுகிறார்கள். அப்படின்னா மிரட்டுறது யார் ஒரு கேள்வி. இன்னொன்று, யார் அந்த சார்னு நம்ம என்னமே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் யார் அந்த சார் இந்த காவல்துறை அதிகாரிகளை மிரட்டி அவரிடம் இருந்து உண்மையை வர வைக்க வேண்டும் என்று அந்த அஜித்குமாரை கடுமையாக தாக்க சொன்ன சார் யார்? சென்னையிலிருந்து தான் அவர்களுக்கு பறந்திருக்கிறது ஆணை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் யாரின் நடவடிக்கையின் பேரில், யாரின் ஒப்புதலின் பேரின், யாரின் அறிவுறுத்தலின் பேரின் நான் கேட்குறேன், எல்லா செயின் திருடுக்கும் இவ்வளவு கடுமையாக அவர்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களா? அந்த எனக்கு உண்மையிலே இந்த இளையம் இதயம் என ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் நிறுத்தக்கூடிய இதயம் கிடையாது, ஈந்து போன இதயமும் கிடையாது. 25 வயதில் ஒரு வீரியமாக அடித்து கொண்டிருக்கின்ற இதயம் நிறுத்தப்படுகிறது என்றால் அப்போ எவ்வளவு கொடுமை அந்த உடம்பு அனுபவித்து இருக்கும். இவ்வளவு கொடுமையை ஒரு சந்தேகத்திற்குரிய நபர், சந்தேகம்தான், ஆக விசாரணை தான், அதுக்கு போய் எனக்கு நீதிபதி சரியாக கேட்டிருக்கிறாரு. எந்த விசாரணையும் காவல் நிலையத்துக்குள்ளே ஏற்படலை, ரோட்டில் பண்ணியிருக்கீங்க, பின்னால் போய் அடிச்சிருக்கீங்க. இது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில்? நான் கேட்குறேன், சாரி போதுமா? எவ்வளோ வேதனையான ஒரு விஷயத்தை அன்னைக்கு மட்டும் இல்லை, இப்போ தேனியில் என்ன ஒரு சம்பவம் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லலாம் உண்மை வெளிவருகிறதா, இல்லை என்றால் அடித்து உண்மைக்கு புறம்பான இவர்கள் காப்பாற்ற வேண்டியவர்களை காப்பாற்றுவதற்காக அப்பாவிகள் அடித்து உண்மையை கக்க வைக்கிறார். உண்மை என்று பொய்யை சொல்லி இவர்கள் உண்மை என்று உருவகப்படுத்துகிறார்களா? உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறார்களா? தமிழகம் முழுவதும் இது ஒரு மாடலாக இருக்கிறதே என்று மிக மிக கவலையாக நமக்கு இருக்குது. இல்லை, இப்போ போகிற போக்க பார்த்தா நம்மளுக்கு எங்கெங்கே எந்தெந்த சார்ட்ட இருந்து எங்கெங்கே ஆணைகள் வந்து கொண்டு இருக்கிறதுனே நமக்கு தெரிய மாட்டேன்து. தமிழகத்தை முழுவதும் தனிப்படை போலீசார் கலைக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கலைக்கணுமா? அதுக்கு முன்னால் நீங்கள் அவங்களெல்லாம் கண்காணிக்கவே இல்லையா? அப்போ அவங்களுக்கு தனிப்படையை கூலிப்படை மாறி வைத்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்று தானே அர்த்தம். அவர் சொல்கிறாரு, நம்ம டிஜிபி சொல்கிறாரு, இன்வெஸ்டிகேஷனுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு துணை போய் கொண்டிருந்த இந்த சிறப்பு காவல் படை, இந்த சிறப்பு காவல்துறையினர் நீக்கப்படுகிறார்கள் என்று. ஆக அவங்க எந்த அனுபவமும் இல்லாமல் அப்போ அவங்க காவல் இன்னைக்கு அந்த பையனை தமிழ் அனைவருக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதற்கு தமிழக அரசு இதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். விடுப்பு கொடுக்க வேண்டிய தமிழகம் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ஆனால் விடுப்பு இல்லாமல் தான் நிறைய பேர் காவலர்கள் பணியாற்றி வராங்க. இல்லை, ஏற்கனவே இப்போது அதிகாரப்பூர்வமாக பரீட்சை எழுதிய காவலர்களுக்கு இன்னும் அவங்க பணி கொடுக்கலை. சில பேருக்கு பரீட்சை எழுதுவதற்கு இன்னும் அனுமதிக்கலை. தமிழகத்தில் உள்ள ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், காவல் பணியாக இருக்கட்டும், மருத்துவ பணியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் காலியிடம் இருக்குது. எல்லோரும் அதிகமாக பணியாற்றுகிறார்கள். ஆக எல்லோருமே ஒரு அழுத்தத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் காவல்துறையில் உள்ள காலியிடங்களும் சரி, மருத்துவத்துறையில் உள்ள காலியிடங்களும் சரி, செவிலியத்துறையில் காலியிடங்களும் சரி, ஆசிரியர் துறையில் காலியிடங்களும் சரி, எல்லாவற்றையும் இவர்கள் நிரப்ப வேண்டும் என்பது எனக்கு. தாவேகா தலைவர் தம்பி போயிருக்காரு, அதை ஒரு ஸ்டண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு கீழ்த்தரமாக போய் கொண்டிருக்காங்க. ஒரு தலைவருக்கு அவங்கவுங்களுக்கு பணி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், போயிருக்கணும், எல்லா தலைவர்களும் போயிருக்கணும். அதனால் முதலமைச்சர் போயிருக்கணும் கட்டாயம். ஏன் போகலை? தொலைபேசியில் சாரி சொன்னால் எவ்வளோ பெரிய இழப்பு. ஆக மிக இலகுவாக சர்வசாதாரணமாக சாரி சொன்னால் போச்சா? இதே இது நீங்கள் தூத்துக்குடியில் முன்னால் என்ன சொன்னீங்க? ராசா பேசின மாதிரி ஒரு காணொளி வருது பாருங்க. இது அதிகாரிகள் மேலே குறை சொல்ல, முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு. அப்போது எதிர்க்கட்சி ஆட்சி செய்யும் பொழுது முதலமைச்சர் பொறுப்பு, இவங்க ஆட்சி செய்யும் போது அதிகாரிகள் பொறுப்பு. இது என்னென்ன இவங்கெல்லாம் விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.